ஒரு சீரியல் வெறும் 1000 எபிசோடு ஓடுனது எல்லாமே இல்ல. 1000 டேஸ் ஃபேன்ஸ் லைஃபோட சேர்ந்து டிராவல் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். டெய்லி என்னதான் வீட்ல சண்டை நடந்தாலுமே டிவி ஆன உடனே எல்லாரையுமே ஒரே இடத்துல உட்கார வச்ச அந்த சீரியல் தான் இன்னைக்கு நியூ ஹிஸ்டரி கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனா இந்த சக்சஸ்க்கு பின்னாடி இருக்கிற ரியல் ரீசன் என்னன்னு தெரியுமா? இந்த சீரியல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேரை இமோஷனலா பேச வச்சிருக்குது. செலிப்ரேஷன் வைப் மோட் எப்படி இருந்துச்சு, எந்த இயர் ஸ்டார்ட் ஆச்சு, இப்படியே போச்சுன்னா எந்தெந்த சீரியலோட ரெக்கார்டு பிரேக் பண்ணும் அப்படின்றது எல்லாத்தையுமே பார்ப்போம். விஜய் டிவியோட ஃபேன்ஸ் மனசுல ஒரு சாதாரண சீரியலா இல்லாம டெய்லியும் ஃபேமிலியோட உணர்ச்சியா மாறி இருக்கிற சீரியல் தான் சிறடிக்காசை சீரியல். இப்போ இந்த சீரியல் ரீச் ஆன மைல் ஸ்டோன் என்னன்னு தெரியுமா? சக்சஸ்ஃபுல்லி 1000 எபிசோட் கிராஸ் பண்ணி நியூ ரெக்கார்ட் செட் பண்ணிருக்கு. இந்த விஷயம் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஸ்மால் ஸ்கிரீன் வேர்ல்டே திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்மால் ஸ்கிரீன்ல நம்பர் ஆஃப் சீரியல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால காம்படிஷனுமே பாத்தீங்கன்னா டஃபா தான் இருக்குது. ஒரு வருஷம் ஒரு சீரியல் கிராஸ் பண்றதே பாத்தீங்கன்னா ஹியூஜ் சேலஞ்சா மாறிடுச்சு. இந்த சிச்சுவேஷன்ல தான் விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற சிறடிக்காசை சீரியல் சக்சஸ்ஃபுல்லா 1000 எபிசோட் ரீச் பண்ணி ரெக்கார்ட் செட் பண்ணிருக்கு. அந்த சீரியலோட இந்த மைல் ஸ்டோன் அச்சீவ்மெண்ட்டுக்கு சோஷியல் மீடியால இருக்கிற எல்லாருமே விஷ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஒரு காலத்துல சீரியல் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 4-5 ஓடுறது சாதாரண விஷயமா இருந்துச்சு. ஆனா இப்ப சிச்சுவேஷன் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓடிடி ரெவென்யூ, நியூ சீரியல், டிஆர்பி காம்படிஷன், இவ்வளவு காம்படிஷனுக்குள்ள ஒரு சீரியல் ஒரு வருஷம் தாண்டதே பெரிய விஷயம் அப்படின்னு பேசுற அளவுக்கு சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த சிறடிக்காசை சீரியல் விஜய் டிவில லாஸ்ட் 2023 ஜனவரி 23 அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் ஆச்சு. இந்த சீரியலோட சக்சஸ்க்கு மெயின் ரீசனே அதோட ஸ்டோரி லைன், அதுல நடிக்கிற ஸ்டார்ஸ் தான். குறிப்பா இந்த சீரிஸோட ஹீரோ அண்ட் ஹீரோயினா இருக்கிற முத்து அண்ட் மீனா ரெண்டு பேருக்குமே ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்கு. அதர் சீரியல்ஸ் மாதிரி ஸ்பெசிபிக் கேரக்டருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த சீரியல் இருக்கிற எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பர்சனுக்குமே செப்பரேட் இமோஷன், செப்பரேட் ப்ராப்ளம், செப்பரேட் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த சீரியலை பாக்குற ஃபேமிலிஸ் என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இது நம்ம வீட்டு கதை மாதிரி இருக்கு அப்படின்னு கனெக்ட் ஆயிட்டாங்க. அதுலயும் முத்து அண்ட் மீனா ஜோடி ஃபேன்ஸோட மனசுல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இடம் பிடிச்சிட்டாங்க. முத்து கேரக்டரோட கோவம், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி மேல இருக்கிற பாசம் எல்லாமே இருக்கு. மீனா கேரக்டர்ல பாத்தீங்கன்னா பொறுமை, அன்பு, ஃபேமிலி ப்ரொடெக்ட் பண்ற மனசு, இது எல்லாமே இருக்கு. இந்த ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரினாலதான் எல்லாரையுமே பாத்தீங்கன்னா டிவி முன்னாடி உட்கார வைக்கிறது. அதே டைம் தான் சீரியலோட பிக்கஸ்ட் சஸ்பென்ஸா இருந்தது பாத்தீங்கன்னா ரோகிணியோட ட்ராக் தான். இந்த சீரியல்ல வர ட்விஸ்டுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பஞ்சமே இல்ல. அதனாலதான் ஃபேன்ஸ் இந்த சீரியல் விரும்பி பாக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்போ ரோகிணி மாட்ட போறா அப்படின்ற அந்த திங்கிங்லயே இவ்வளோ இயர்ஸ் இந்த ஸ்டோரி மூவ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு எபிசோட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன் மெயின்டைன் பண்ணிட்டு தான் வந்திருந்தாங்க. இந்த சீரியலோட ஸ்கிரீன் பிளே தான் ஸ்ட்ரென்த். இப்போ ரோகிணி மாட்டினதுக்கு அப்புறம் மனோஜ் கூட ஒன்னா சேருவாங்களா அப்படின்றத இப்ப ஸ்டோரி மூவ் ஆயிட்டு இருக்குது. ஃபேமிலி இதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நியூ இமோஷனல் ஃபேஸ்க்கு கதை போயிருக்குன்னு தான் சொல்லணும். அதனால ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சிறடிக்காசை சீரியல் மாதிரியே 1000 எபிசோட் கிராஸ் பண்ணி டெலிகாஸ்ட் ஆன நிறைய சீரியலும் இருக்கு. இன்னைக்கு 1000 எபிசோட் கிராஸ் பண்ணிடுச்சுனாலே அது ஒரு சாதாரண சக்சஸ் இல்ல, ஃபேன்ஸோட லவ் விக்டரி தான் சொல்லணும். விஜய் டிவில இதுக்கு முன்னாடி நிறைய ஹிட் சீரியல் எல்லாமே வந்திருக்கு. விஜய் டிவில பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டான சீரீஸா இருக்கிற பாண்டியன் ஸ்டோர் சீரியலுமே ஒண்ணுதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. இதோட ஃபர்ஸ்ட் சீசன் லாஸ்ட் 2018ல ஸ்டார்ட் பண்ணி 2023 வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆச்சு. இந்த சீரியல்ல டோட்டலா பாத்தீங்கன்னா 1348 எபிசோடோட எண்ட் ஆச்சு. இந்த சீரியல் முடிஞ்ச உடனே அதோட செகண்ட் பார்ட் டெலிகாஸ்ட் ஆச்சு. இப்போ அந்த சீரியலுமே பாத்தீங்கன்னா டிஆர்பில சக்க போட்டு இருக்குது. பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட செகண்ட் பார்ட் 700 எபிசோட் கிராஸ் பண்ணி இப்போ சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்குது. அதே மாதிரி பாரதி கண்ணம்மா சீரியலுமே ஹிட் சீரியல் தான். இந்த சீரியல் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2019ல ஸ்டார்ட் பண்ணாங்க. 2023 வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆச்சு. ஆனா இந்த சீரியல் 1036 எபிசோடோட எண்டுக்கு வந்துருச்சு. இந்த சீரியல் அருண் பிரசாத் அண்ட் ரோஷினி தான் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. இந்த சீரியல் முடிஞ்ச உடனே செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அது அவ்வளவா ரீச் ஆகாதனால 133 எபிசோட முடிச்சிட்டாங்க. உமனுக்கு பிடிச்ச மோஸ்ட் ஃபேவரட் சீரியல் தான் பாக்கியலட்சுமி. இந்த சீரியல் லாஸ்ட் 2020ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த சீரியல் 2025 வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆச்சு. விஜய் டிவி ஹிஸ்டரியிலே பாத்தீங்கன்னா நிறைய எபிசோட் ஓடின சீரியல்னா அது பாக்கியலட்சுமி தான். இந்த சீரியல் டோட்டலா 1469 எபிசோட் டெலிகாஸ்ட் ஆச்சு. இந்த சீரியலோட ரெக்கார்டு சிறடிக்காசை சீரியல் அச்சீவ் பண்ணுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இப்ப எல்லாரோட அட்டென்ஷனும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் மேல தான் இருக்கு. சிறடிக்காசை சீரியல் இந்த அச்சீவ்மெண்ட் தாண்டுமா அப்படின்றது தான். ஏன்னா இந்த சீரியல் பாத்தீங்கன்னா இன்னுமே ஃபேன்ஸ் இமோஷனலி கனெக்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டே என்ன ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிட்டே தான் இருக்குது. அதுதான் ஒரு சீரியலோட உண்மையான சக்சஸே. 1000 எபிசோடு அப்படின்றது ஒரு வெறும் நம்பர்லாம் இல்ல. எவ்ரிடே ஃபேமிலியோட சேர்ந்து பார்த்த மெமரிஸ், ஃபைட், டியர்ஸ், லாஃப்டர், எக்ஸ்பெக்டேஷன் இது எல்லாமே சேர்ந்து இமோஷனல் ஜேர்னியா தான் வந்திருக்குது. அதனாலதான் சோஷியல் மீடியால ஃபுல்லா ஃபேன்ஸ் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க, இது ஒரு சாதாரண சீரியல் இல்ல, நம்ம வீட்டோட ஒரு மெம்பர் அப்படின்ட்டு. 1000 எபிசோட் கிராஸ் பண்ணி ரெக்கார்ட் செட் பண்ணிருக்கலாம். ஆனா ஃபேன்ஸோட மைண்ட்ல இந்த சீரியலோட ஜேர்னி இன்னும் முடியவே இல்லை. இனி முத்து அண்ட் மீனா லைஃப்ல என்ன நடக்க போகுது, ரோகிணியோட ட்ராக் எங்க போய் முடியும், விஜய் டிவில ஹிஸ்டரியா இருக்கிற பிக்கஸ்ட் ரெக்கார்ட் இந்த சீரியல் பிரேக் பண்ணுமா அப்படின்றத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த இமோஷனல் ஜேர்னியோட நெக்ஸ்ட் சாப்டர் ஈவன் மோர் எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.